ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான என்டர்டெய்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக எப்போதும் பொங்கல் செலிப்ரேஷன் நம்மளே வீட்டில் ஒரு பாரம்பரிய முறைப்படி விறகு அடுப்பில் பொங்கல் வச்சு சமைச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கற்பி அறக்கட்டளையோட சமத்துவ பொங்கல் செலிப்ரேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். கற்பி அறக்கட்டளைன்னா என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையே சொல்லலாம். நிறைய பண்ணியிருக்காங்க, அது தனியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். பட் இன்றைக்கி சமத்துவ பொங்கலில் என்னென்னலாம் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பி அறக்கட்டளையை பற்றி நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கற்பி அறக்கட்டளையோட ட்ரஸ்டி தம்பி திரு அன்பு அவர்கள் சொல்வார். நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அது தொடர்ந்து அப்படியே என்னென்னலாம் ப்ரோக்ராம் நடந்தது, பிள்ளைங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு, என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கற்பி அறக்கட்டளை இது பல்லாவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நடந்துன்னு வருது. இந்த கற்பி அறக்கட்டளை அப்படின்றது என்னென்னா, மாணவர்களை படிக்க வச்சு அவங்க திருப்பி கிளாஸ் எடுத்து ஒரு ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாணவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் சமுதாய பணியை அளிக்கிறதுலையும் இவங்களுக்கு முக்கிய பங்காற்றுறதுல மாணவர்களை ஊக்குவிக்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு இது மாதிரி படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலை திருவிழா, இப்போ இந்த ப்ரோக்ராம் பொங்கல் திருவிழான்றதே பள்ளிகளில் கலை திருவிழா எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி கலை திருவிழா நடத்துறதை பண்ணியிருக்கோம். ஸோ மாணவர்களோட தனித்திறமையை வெளியெடுத்துன்னு வர்றதில் கற்பி அறக்கட்டளை சிறந்த பங்காற்றின்னு வருது. ஸோ நாங்கள் வெறும் மாணவர்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சமுதாய பணி, அதாவது இப்போ தெருக்களில் இருக்கிறவங்கள எப்படி ஹோமில் சேர்க்கறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களும், தெருக்களை சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்கள் மாணவர்களை ஈடுபடுத்துறதுனால அவங்களுக்கு அடுத்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்கினா அவங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியுது. ஸோ மாணவர்களுக்கு எல்லா திறமையும், பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டின்னு ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு நடத்தின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தனித்திறமையை வளர்க்குறதுக்காக நடன போட்டி, இது மாதிரி பொங்கல் திருவிழா, இந்த பொங்கல் திருவிழா கற்பி அறக்கட்டளை தொடர்ச்சியாக நடத்தின்னு வருது. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு தனித்திறமை வளர்த்துக்க அறிவியல் கண்காட்சி, அவங்க பாட புத்தகத்தில் இருக்கிற அறிவியல் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக அவங்களுக்கு அறிவியல் கண்காட்சி நடத்தணும். ஸோ இது மாதிரி குடியரசு தினம், சுதந்திர தினம், அப்புறம் தலைவர்களோட பிறந்த நாட்களில் அவங்களோட பிறந்த நாள் நினைவு நாளை நினைவு கூறுறது, இது எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளாக பண்ணின்னு வரோம். ஸோ இதுதான் கற்பி அறக்கட்டளையோட முக்கிய பணி. தயவு செய்து மாணவ செல்வங்களுடன் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் மாணவ செல்வங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அந்த குழுவினரே தங்களுடைய பணியை செய்வார்கள். ஆகவே வந்திருக்கும் உறவினர்களும் பெற்றோர்களும் நாற்காலியில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டு குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 குழுவினரும் முடிந்தவுடனும் அடுத்த பறை புல்லுக்கும் பூண்டிற்கும் மரியாதை, இது தை பிறந்ததால் வந்த மரியாதை. சாதி மத பேதங்களை மறந்து
சாதி மத பேதங்களை மறந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த சமத்துவ பொங்கல். சாதி மத பேதங்களை மறந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த சமத்துவ பொங்கல். இதுவே தமிழினத்தின் தத்துவ பொங்கல். இந்த பொங்கலே தமிழினத்தின் தத்துவ பொங்கல். உலகமே கொண்டாடும் இந்த பொங்கலே தமிழினத்தின் தத்துவ பொங்கல். அந்த குழுவினர்கள் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்காங்களா, ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ஃபோட்டோவில் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் பேரண்ட் தான் இருக்கிறாங்க. ஸ்வேதா பாரதி செல்வன் குழுவினர் பிரசன்டேஷனே பயமா இருக்கு. ஹாப்பி பொங்கல் மேம். பொங்கல் சுவைக்கும் ஆய்வு செய்யும் குழுவினர் சுவைத்துவிட்டு பின்னர் மூன்று நபர்களும் டிஸ்கஸ் செய்து கடைசியாக எங்களிடம் ஃபீட்பேக் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆய்வு செய்யும் குழுவினர் அடுத்த டீம். அடுத்தபடியாக இர்ஃபான் அறிஞரன் குழுவினருக்கு ஆய்வு குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். Thank you. Happy Pongal. ஹேமிதா வெற்றிவர்மன் குழுவினரை தொடர்ந்து ஆகாஷ் மற்றும் காந்தி குழுவிற்கு வருகை Thank தருகிறார்கள். you. அனைவரும் அருமையாக இருந்தாலும் பொங்கல் சுவையாக இருக்க வேண்டும்.
பார்த்தீங்கன்னா சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம். எப்படிங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எனக்கும் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். விக்ரம் படம் பார்த்தீங்க, ரோலக்ஸ். ஓகே, ஹாப்பி பொங்கல், ஹாப்பியா இருக்கணும். ஓகே. ஸோ விஜயகாந்த்ல வந்து 2 டைப். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பழைய விஜயகாந்த். எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் மொத்தம் அத்தனை பேர். இது வந்து பழைய செல். இப்போ இருக்க நம்ம விஜயகாந்த் வந்து நீங்க தம்பி நீங்க என்ன இது கருப்பு வெட்டியா, இன்னைக்கு இன்னும் நீங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் மனக்கதை சொல்லுகிறேன். இன்னைக்கு அருமையான விழா. எம்ஜிஆர். ரத்தத்தில் ரத்தமான உணவு தோற்றங்க. அவர்களுக்கும் பெரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுடா நீயா. அடுத்து பிரகாஷ் ராஜ். கற்பி அறக்கட்டளை குளத்து மாநகர் பல்லாவரம் சென்னை 43 சார்பாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் மாணவருக்காக நடத்தப்படும் சமத்துவ பொங்கல் திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக விருந்தினராகவும் வருகை புரிந்திருக்கும் நமது பல்லாவரம் காவல்துறை ஆய்வாளர் ஐயா SRG தயாள் ஐயா அவர்களை கற்பி அறக்கட்டளை சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அவர்களை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் உத்தரகுமார் ஐயா அவர்களுக்கும் நினைவுபரிசு வழங்கப்படுகிறது. கொடுக்காதீங்கம்மா. அவுட் அவுட் அவுட். பேசாதீங்க பேசாதீங்க. அடுத்தது வெற்றி வேலவன் டீம். உங்களுக்கு ஃப்ரெண்டா தெரியாம மாதிரி கேட்குறீங்க. பின்னாடி கத்துறாரு போல இருக்கே. போட்டு 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 எய்ம் பண்றா. கொஞ்சம்
போட்டியில் 3வது பரிசு ரோஷினி திவாகர் டீம். அடுத்து 2வது பரிசு ஆகாஷ் காந்தி டீம். முதல் பரிசு ஹேமிதா வெற்றி வளவன் டீம். இது கோல போட்டி. அடுத்து பொங்கல் வைத்தல் போட்டியில 3ஆம் பரிசு இர்ஃபான் ஹரிகரன். 2வது பரிசு ரோஷினி திவாகர். முதல் பரிசு ஹேமிதா வெற்றி வளவன். அடுத்து உரியடித்தல் ஒரே ஒரு டீம் ஆகாஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். பிள்ளைங்களாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சின்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கற்பி அறக்கட்டளைக்கு பெரிய ஒரு சரித்திரமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.